ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு. இன்னைக்கு காலையில் வேலைகள் நடக்குது, அதாவது சமையல் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. கிச்சன்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் சிறுபயிர் வந்து வேக வச்சுட்ருக்கேன். மறுபடியும் இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன அப்படின்னா புட்டும் இன்னைக்கு வந்து கருப்பட்டி புட்டும் சிறுபயிரம் வச்சு இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கோம். மறுபடியும் இதில் வந்து பால் வந்து இருக்குது. பால் வந்து காய்ச்ச பால் இருக்கா, இதை அந்த நம்ம காய்ச்சி வச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. அதில் பழைய குழம்பு தான் இருக்குது மண்சட்டியில். இன்னும் அதெல்லாம் தூக்கி வைக்கணும். அடுத்து வந்து கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. நான் இப்போ வந்து மாவெல்லாம் எடுத்துருந்தேன். 2-3 பாத்திரத்தை பழைய சாதம் இருக்குது. நேற்று என்ன செஞ்சோம் அப்படின்னா, கொஞ்சம் பசங்க அவங்க அப்பாவுக்கு லீவு, அதனால சரி அப்போ டேடி நெய் பானிபூரி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சரி பசங்க ஆசைப்படுறாங்களேன்ட்டு பானியும் பூரியும் வாங்கிட்டு வந்தாங்க. பெர்லின் சாலம்லாம் அங்கே போய் சாப்பிட்டாங்க. நானும் பெருசு வீட்டில் இருந்து சாப்பிட்டோம்பா. நான் தான் போகல. கடை வந்து பக்கத்தில் உண்டு, ஆனால் நான் தான் போகலை. அதெல்லாம் பார்த்து சரி அப்போ என்னமே நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு நேற்று பானிபூரி சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த இதுதான் இது மாதிரி. நேற்று சாலமுக்கு நல்லா ஜலதோஷமாக இருந்து, அதுக்காக கொஞ்சம் துளசியில் வந்து பறிச்சுட்டு வந்துருந்தேன். அதை ஒன்றுமே செய்யலை. குக்கரில் வந்து விசில் வந்தாச்சு. இதில் வந்து கண்ணாடி பேப்பர் தான் இருக்குது. மாதிரி கொல்லாம்பழம் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க, இந்த பறிச்சுட்டு வந்துருந்தாங்க. கொல்லாம்பழம் பறிச்சுட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா அது எல்லோரும் வெட்டி எடுத்து பசங்க சாப்பிட்டாங்க. அதெல்லாம் எடுக்கலை. அப்படியே நம்ம இந்த சைடில் வந்துடலாம். இங்கே வந்து பாத்திரம் வந்து நேற்று பூசி வச்சுருந்தால அந்த பாத்திரம் தான். மறுபடியும் 2-3 பாத்திரம் இருக்குது. அன்னைக்கு காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னா, முடிச்ச உடனே அந்த தடவை சரி நம்மளுடைய ஓட்டை வந்து போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்டு வந்தாச்சு. இது வந்து ஓட்டு போட்டுட்டு வந்தோம், நல்லா அந்தா இருக்குது. கையில் வந்து எங்கே இதுன்னியாச்சு. அடுத்து வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து ஷவர் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம்ல வேளாங்கண்ணிக்கு, அப்போ அந்தளவு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒரே ஆசை. இந்த பக்கம் வந்து இது வந்து சின்னதாக இருக்கா, சிங்கில் நம்ம அங்கே உள்ளே தள்ளி தான் தண்ணி போடும். அதெல்லாம் எனக்கு இப்படி ஷவர் வச்சு அதில் வந்து தண்ணியும் ரொம்ப வரமா, இது அழகாக ஷவர் கணக்க வர்றதுனால நல்லா பிடிச்சிருந்து, அதனால் அந்த இது வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா தான். அதனால் ஒன்றே எடுத்தேன். நான் இந்தியே நினைப்பேன் எங்கேயும் பார்த்தா எடுக்கணும்னு, எனக்கு கிடைக்கல. அங்கே போனப்போ இருந்தது, அதனால் அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். மறுபடியும் பசங்க வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது மட்டும் அப்படி வாங்கிக்கிட்டாங்க. வேறு நாங்கள் ஜடமாட்டி அப்படி எதுவுமே வாங்கலை. அப்படி இருந்தது மாதிரி. அவங்க விளையாட்டு ஜாமான் அப்படிலாம் எதுவுமே வாங்கலை. ஷாலம் ஒரு பால் வச்செல்லாம் வாங்கணுன்னா அவங்க அப்பா நான் உனக்கு நார்வேலில் வந்து வாங்கி தரேன் அப்படின்றாங்க. அதை வாங்கலை. பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தை அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும். நம்ம வந்து அடுப்பில் வந்து சாதம் வைக்கணும். மறுபடியும் வந்து பார்க்கலாம் நம்ம வேலைகள். இங்கே வந்து குக்கரில் வந்து விசில் வந்துட்டு சிறுபயிர் என்ன வெந்துடும் 2 நிமிஷத்தில். அதை அந்தாலும் இறக்கிட்டு தேங்காவும் திருவி வச்சுட்ருக்கேன்னா, இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் அவிக்க பார்க்குறேன். வேக வச்சு வெற்றி மட்டும் முழிச்சிருக்கா மாதிரி. பசங்க என்ன ஒருத்தருமே முழிக்கலை. சரி பார்க்கலாம். காலையில் ஓட்டு போட்டுட்டு வந்ததுலேருந்து அப்புறம் இப்போ தான் வேலை நடக்குது. கூட்டம் இப்போமே கூட்டம் வந்துட்டு இருக்காது. காலையில் போனோம் அப்படின்னா, காலையில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து புட்டுக்கு வந்து வேக வச்சாச்சு. அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து வேகட்டும். வந்தோடனே இந்த 2ஐயும் அப்புறம் நம்ம இறக்கி வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு பார்க்கலாம். இப்போ சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அடுத்து வந்து சாதம் அன்னைக்கு என்ன சாதம் வாங்கலாம்னா, தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அன்னைக்கு வந்து உளுந்தஞ்சோறு பொங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால் ஒரு நாளை அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு அரை நாளை உளுந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த 2ஐயும் நம்ம நல்லா கலந்து நல்லா அலசிக்கிட்டு அப்புறம் 2மே ஒன்றோட கடந்து வேகும். ஏன்னா எங்களுக்கு அரிசி வந்து பெரிய அரிசியாக, இதுவும் 1 மணி நேரம் வேகும். அதே மாதிரி இது நல்லா அரிசி குழையிற வரைக்கும் வெந்தாலும் சூப்பராக இருக்கும். கோழி வந்து முட்டை விட்டுட்டு அது என்ன செய்யுது அப்படின்னா கொக்கரிச்சுக்கிட்டே இருக்குது, அதான் சவுண்டு கேட்கும். அடுத்து வந்து இதை நம்ம கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பசங்க வந்து புட்டும் இதை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இன்னும் பெர்லின் மட்டும்தான் சாப்பிடணும். நான் இன்னும் இதை கழுவி போட்டுறேன். இது வெந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு வந்து அரிசி உளுந்து எல்லாம் போட்டுட்டோன்னா வெந்தயமும் போட்டுட்டோம். அது போட்டோன்னே நல்லா இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா வேகட்டும்.
மறுபடி வந்து கொஞ்சம் பூண்டு வந்து உடச்சி வச்சுட்டேன். இந்த பூண்டையை நம்ம தூக்கி உள்ள தட்டிடலாம், அதுவும் வெந்துருமா. அடுத்து வந்து சுக்கு வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன். இதை இடித்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுக்கிடுவேன். எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த களி கிண்டுறதுக்கெல்லாம் ஆகுமா, அதுக்காக தான் இன்னொரு கண்டெய்னரில் அதையும் எடுத்து வச்சு வைக்கணும். அப்புறம் தேங்காய் திருவணும். இங்கே மறுபடியும் சோறு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்து வரச்சில் 2 உப்பு போட்டு நம்ம வச்சுக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வெந்து வரட்டும். அடுத்து வந்து இவங்க வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு வரட்டும். அந்த பிறகு நம்ம வந்து இந்த உளுந்தஞ்சோத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதாவது புளிக்கிழவா மீன் அதெல்லாம் குழம்பு வைப்போம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் குழம்பு நெக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் கல்யாணம் பொண்ணுக்கு பையனுக்கு அப்படி பேசிட்டாலே சொந்தக்காரவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உளுந்தஞ்சோறு பைய போடுவாங்க. உளுந்தஞ்சோறு இறைச்சி கிரேவி வச்சு மறுபடி சால்னா மாதிரி வச்சு இல்லைன்னா பொரிச்சு அப்படி எல்லாமே நல்லா கொடுப்பாங்க. இறைச்சி கறி வச்சு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. குறைஞ்சது 1 மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. 1 மாதமாக அந்த கல்யாண வீட்டில் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடு, அதை பொண்ணு வீட்டிலனா பொண்ணு வீட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. பொண்ணு வீட்டிலனா அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும், பையன் வீட்டில் அவங்களோட சொந்தக்காரவங்க, அவங்களோட அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி மாமி சித்தி அப்படியே எல்லாருமே அவங்க கொடுப்பாங்க. அப்படி இது வந்து ரெகுலராக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துகிட்டே வர்றது அந்த சாப்பாடு தான் இது. இது வந்து அதே மாதிரி பொண்ணுங்க வந்து பெரிய பொண்ணு ஆயிடுவாங்கள்ல, அந்த சமயமும் உளுந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. களி கிண்டி கொடுப்பாங்க. அந்த சோறு அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அவிச்சு எடுத்து அப்படின்ட்டு. என்ன வந்து நான் இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இதே அந்தளவு கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடியும். மாதிரி சிக்கன் கிரேவி அங்கே சாதம் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேலையும் பார்த்துடலாம். சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அதையும் வச்சுருவோம். இதில் வந்து கொஞ்சம் வந்து இறைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது இவ்வளோ 250 ரூபாயா, 180 ரூபா கிலோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் சரி போதும்னு சொல்லிட்டு வந்தாலும் நினச்சிட்டேன். எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் இதை வச்சு ஒரு சால்னா வச்சு வச்சிடணும். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவணும்னு டைம் அப்படி இப்படியே போயிட்டு இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. சுக்கு பொடி தண்ணி வச்சுருந்தால அதை வந்து தட்டி பாட்டிலில் வச்சுட்டேன். இந்த இதில் உள்ள கொஞ்சம் கப்பி இருக்குல்ல, அது வந்து சுக்கு காப்பி போடுவோம்ல, அப்போ இதை போட்டுக்கிடுவேன். அதனால் அதையும் தட்டி ஒரு பாட்டிலில் வச்சுட்டேன். சரி, என்ன வந்து நம்ம வேலைகளை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சாதம் வந்து வச்சுட்டேன். இந்த இருக்குது உளுந்தஞ்சோறு. இந்த எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா எரிகிறோம். இப்போ கொஞ்சம் இலக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா எரிகிறோம். சுக்கு மறுபடி தேங்காய் எல்லாமே போட்டாச்சு, உப்புலாம் போட்டாச்சு, மாதிரி உளுந்து பூடு வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. போட்டு அது வந்து அதை இறக்கி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து எங்கள் மரத்தில் வந்து இளநீ இருந்தது, அதனால் அதை வெட்டி இப்போ ஆளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் சாலும் கை காட்டிக்கிட்டு இருக்கான், குடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து என்ன செஞ்சோன்னா குலுக்கி சர்பத்து போட்டு எல்லோரும் குடித்தோம். மறுபடியும் அதுக்கு பிறகு இப்போ இளநியும் இது நம்ம இதில் மரத்தில் உள்ளது அப்படின்னனால சரி அதையும் குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் கழுவி எடுத்துருந்தேன்னா கிரேவி வைக்கிறதுக்கு இங்கே வந்து சமையல் நடந்துட்டுருக்கு. கிரேவி இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு இதில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு நேரத்துக்கு போல் நம்ம சாப்பிட்றதுக்கு பொரிக்கிறதுக்கு விரசி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மறுபடியும் பாத்திரம் வந்து நிறைய இருந்ததா, அவ்வளோ பாத்திரத்தையும் வந்து பூசி வச்சுட்டேன். இப்போ வந்து அதில் பாத்திரம் இல்லை, அதில் வந்து குத்துப்பணி மட்டும்தான் இருக்குது. மறுபடி பானையையும் பூசிட்டேன், பானையும் பூசி வச்சுட்டேன். மறுபடியும் குலுக்கி சட்டத்தெல்லாம் போட்டிருந்தோமா, அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து அதை அந்த டப்பாவில் போட்டு தான் குலுக்குவேன். அதெல்லாம் கழுவி எடுத்து அதில் வச்சாச்சு. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியாச்சு. அங்கே வந்து இளநீ வெட்டி குடிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் வந்து நம்ம இனிமேல் நம்மளோட சமையல் வேலையை பார்க்கலாம். இனிமேல் வந்து சிக்கனை போட்டுட்டு அது நல்லா கிரேவி இதனால் நான் கொஞ்சம் இந்த சால்னா மாதிரி தான் வைப்பேன், அப்போ தான் ஊற்றி சாப்பிட முடியும். அதுக்காக கிரேவின்னா கட்டியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணியாட்டம் அப்படியே வைப்பேன். இது இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு, இதுதான் இறைச்சி போட்டுடலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து போட்டு மசாலா எல்லாமே போட்டாச்சு. போட்டு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். நான் வந்து இப்போ மூடி சும்மா வைக்க விட்றேன். அதுக்கு பிறகு அதுக்கான தேங்காய்லாம் அரைச்சி உள்ளே போட்டு நல்லா அதுக்கு பிறகு கொதித்து வெந்த பிறகு நம்ம பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து முட்டை மட்டும் வேக வைக்கணும், வேக வச்சு நைட் சாப்பிடணும்.
அவங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் அன்றைக்கி இந்த சாப்பாடு. இல்லை அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு மீன் வாங்கி அந்தால குழம்பு வச்சு அப்படியே விட்டுருவோம். இன்னைக்கு சரி வீட்டில் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். நான் அரைச்சி நம்ம அதை ஊற்ற வேண்டியதான். இப்போ பசங்க வந்து வெளியிலேருந்து நல்லா அதாவது இது குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இளநி வந்து அவங்க அப்பா எனக்கு இளநி எடுத்து தந்தாங்க சாப்பிட்றதுக்கு. இளநி நானும் குடித்தாச்சு. நான் வந்து வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்னை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். இதில் வந்து சோறு இருக்கா, உளுந்து சோறு. அடுத்து வந்து கிரேவி வந்து வச்சுட்டேன். இதாக இருக்குது சிக்கன் கிரேவி. நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அதையும் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் சால்னா மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து முட்டை வந்துருக்கு, இதில் வந்து முட்டை இருக்குது, இதில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணது இருக்குது. இன்றைக்கி வந்து இதுதான் சாப்பாடு. என்ன மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். எல்லோரும் இப்போ இளநி குடித்தோம், மறுபடியும் அதில் உள்ள இளநியில் உள்ள தேங்காய்லாம் சாப்பிட்டோமா, அதனால் இப்போ வயிறு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு 1/2 hour கழித்து அதுக்கு பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வெளியில் இருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெளியில் தூக்கி வச்சேன். நல்ல வெயிலாக இருக்குதா, அப்போ வெளியில் இருந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கும், அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கிறேன். சரி என்ன நம்ம வந்து இதிலேருந்து இதில் எல்லோரும் சாப்பிடலாம். அவங்க அப்பா பசங்க எல்லோரும் வெளியிலேருந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம அதுக்கு பிறகு சாப்பிட்ட பிறகு பார்த்துக்கலாம். இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. இதில் நான் எப்பெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்போல்லாம் எங்கள் வீட்டு கோழி வந்து சேவல் வந்து குவிரும். இப்போ வந்து பால் வந்து அடுப்பில் காய்ச்சி அவங்களுக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. அடுத்து இதில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இதில் வந்து ஒரு 2-3 பானிபூரி இருக்குது. அந்த பூரி இருக்குது. அந்த பானி வந்து நேற்று வந்து நாங்கள் கொஞ்சம் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். அவங்க அப்பா வந்து நேற்று வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால, அப்போ நாங்கள் போகல. அப்போ எங்களுக்கு பார்சல் வந்துச்சு. அந்தால பார்த்தோம், அதில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது, அந்த பானி தண்ணி. அதனால் சரி அந்த தண்ணியும் இருக்குது, அதில் அந்த சுகர் தண்ணி அதுவும் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. மறுபடியும் இதுலேயும் கொஞ்சம் தானே இருக்குது. அதனால் சரி பசங்களுக்கு பொரித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். என்னதை தொலி மட்டும் எடுத்து அதை உறுத்திட்டு என்ன இது இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் பல்லாரி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க. அதனால் மறுபடியும் ஒரு கப்பு காஃபியும் போட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காஃபி பால் காஞ்சிடுச்சு. என்ன வந்து அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம தூள் போட்டு அந்தளவு கொடுக்க வேண்டியதான். காம்ப்ளான் போடுவேன் அவங்களுக்கு, போட்டு அந்தளவு கொடுப்போம். சரி பார்க்கலாம். நான் வந்து இதையும் பொரிச்சிட்றேன். சாயங்காலம் வேலை இப்படி தான் இருக்குது. அடுப்புக்கிட்ட நிற்கவே முடியலை, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. தண்ணிலாம் வேர்த்து கை கால் எல்லாமே அப்படியே வடியுது தண்ணியாக, அந்த அளவுக்கு நல்ல வெக்கையாக இருக்குது. ஆனால் இங்கே ஃபேன் போடலாம். ஆனால் என்ன செய்யும் அப்படின்னா ஃபேன் தான் மேலே கிடக்கு பாருங்க கிச்சனில். ஃபேன் போடலாம், ஆனால் இந்த இதெல்லாம் அடுப்பு ஆஃப் ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் போட மாட்டேன். ஏற்கனவே சிம்மில் வச்சு செய்கிறோமா, அதனால் போட மாட்டேன். சரி பார்க்கலாம். நம்ம இதை பொரிச்சிட்டோன்னா கூட இருக்கிற ஃபேன் போட்டுட்டு சொக்கனா நிற்கலாம். அதுக்கு பிறகு இது எங்கள் மரத்தில் பறித்த சப்போட்டான்னு சொல்லி சொன்னலாம். இதில் 2-3 சப்போட்டா இருக்கா. மறுபடியும் இப்போ சாலம் 2-3 சப்போட்டா தான் பறித்து வச்சுருக்கான் பாருங்கள் டப்பாவில். இந்த இருக்கான் சாலம் மரத்தில் ஏறி பறிச்சிட்டான். அந்த கோதுமையை கொண்டு காயப்பட்டிருந்தேன். நானும் இந்த கோதுமையை போடணும்னு அதுவும் முடியலை. பெர்சி இன்னைக்கு வீட்டில் இருந்தாலும் அவள் கொண்டு காய போட்டு அழகாக அள்ளிட்டு வந்துட்டான். மறுபடியும் மஞ்சளையும் காய போட்டு இந்த எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கோதுமை இதில் வந்து கொஞ்சம் இந்த இதாட்டம் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை புடச்சி எடுக்கணும். புடச்சி எடுத்துகிட்டு அதுக்கிற இதுங்கணும். சரி பார்க்கலாம், நம்ம வேலைகளை பார்க்கலாம். நாங்கள் வந்து பானிபூரி இந்த இருக்கா. இதில் வந்து உள்ளே வந்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வச்சுருக்கோம். மறுபடியும் பானி இந்த இருக்குது. அந்த பானியை ஊற்றி இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். எல்லாத்துக்கும் ஆளுக்கிற தட்டில் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இந்த இருக்குது ஷாலமுக்கு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி என்ன நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நைட்டில் நம்ம சாப்பாடையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் இப்போ நைட் ஆகிடுச்சு. நைட்டில் வந்து நான் தோசை சுட்டு பசங்களுக்கு கொடுத்தேன். நாங்கள் வந்து உளுந்தஞ்சோறு இருந்து பார்த்தீங்களா, அந்த அதை சாப்பிட்டாச்சு, தீர்ந்துடுச்சு. அடுத்து சிக்கன் கிரேவியும் மாதிரி பொரிச்சு அரைச்சி கொஞ்சம் இருந்து எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. என்ன வந்து பாத்திரம் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும், அவ்வளோத்தையும் எடுத்து வெளியில் கொண்டு போடணும். மறுபடியும் வந்து இந்த பக்கம் வந்து இதுலேயும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, இதை எல்லாத்தையும் கழுவணும். கழுவிட்டேன் அப்படின்னா அந்த வேலை முடியும். அவ்வளோதான். இன்றைக்கி விளாக் வந்து இவ்வளோ தான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.